திமுக பொறுத்தவரையிலும் வந்து ஒருத்தர் நின்று கருத்து கேட்குறாங்கன்னா திபுன்னு ஓடுற கூட்டம் கிடையாது. அவங்க நின்று பதில் சொல்லிட்டு போதிய அளவு பதில் சொல்லிட்டு என்ன கேட்டல போய் அங்கே ஆவேக்க கூப்பிட்டாலும் எங்கள் கவர்னர் ஆட்சி வந்தால் வந்துட்டு போட்டாங்க. திமுக கூட்டணி நின்று ஜெயிச்சுட்டு நான் உங்கள் மூஞ்ச பார்க்க வேணாம் நாளைக்கு என்னங்க இருக்குது. 5 வருஷம் பதவியில் தேர்தலில் அந்தந்த கட்சி தோற்று போனதுக்கப்புறம் அந்தந்த கட்சியை விட்டு ஓடி வரவங்க சுயநலவாதி. இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்கப்புறம் திமுக ஜெயிக்கும். அப்போ வியாபாரத்தை பிடிச்சிக்கணும். 2000-3000 ஓட்டுக்கு கொடுத்தவங்களாம் தோற்று போயிட்டாங்க. தாவேக்கா வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லைனாங்க. அங்கேயே ஒருத்தர் மாட்டி விட்டாரு. நாங்கள் கொடுக்கல, தோற்று போட்டோம், கொடுத்தாரு. தாவேக்கா அப்படிலாம் கிடையாது, ஓட்டுக்கெல்லாம் 2000 ரூபா கொடுக்கல. இவ்வளோ பேர் வச்சிருக்கிறீங்களே கட்சியில், யாருன்னா ஒருத்தர் தாவேக்கா சாதியை உடைச்சிருக்குங்க, மதத்தை உடைச்சிருக்குங்க. எனக்கு அதில் டவுட்டே கிடையாதுங்க. பணத்தை உடைச்சிருக்குன்றதுல பாதி ஒன்று. ஒப்பீட்டு அளவில் அதை விட இது குறைவா இருக்கு, அதனால இது மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்க அப்படி எடுத்துக்கலாம். ஒப்பீடு அளவில் அவங்க கோடியா வச்சாங்க, இனிமேல் தான் இவங்க கற்றுக்குன்னு அடிக்கணும். அதனால 2 வருஷம் பேரை திருப்பி சொல்லி அவர் என்னை கூப்பிட்டாரு நான் போகல, அவர் என்னை கூப்பிட்டாரு நான் போகல. அதான் கூப்பிட்டாரு போகல, இல்லை விட்டு போக வேண்டியதானே. எது ஊரெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ப்ரெஸ் மீட்டே இன்னும் வந்து போகல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரஸை சந்திக்கலையே அப்படின்னு நிருபர்கள் கேட்குறப்ப சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்கிறாரு, ஏன் வந்து சந்திக்கணும், அது வந்து பெஞ்ச்மார்க் ஆகுது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மக்களை சந்திக்காமல் பிரஸை சந்திக்காமலே வந்து ஆட்சி நடத்தலாம்னு சொல்கிறாரு. ஒரு பத்திரிகையாளராக அது சாத்தியம் தானே, அப்படி பண்ணலாமா? பிரதமர் பண்ணுறாருல்ல. நல்ல எடுத்துக்காட்டுகள் நம்ம என்றைக்கு எடுத்துக்கிறோம். ஒரு சில காங்கிரஸ்காரர்களில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட சாதாரணமாக பழகுவாங்க. வாழப்பாடி ராமமூர்த்திலாம் வந்துட்டு எப்படின்னா பத்திரிகை செய்திகள்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார், பத்திரிகையாளர்களை விடாமல் சாப்பிட சொல்லுவார். கூட உட்காந்து சாப்பிட்டுக்கின்னு விசாரிப்பார், கட்சியில் என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறா, யார் எந்த கான்ட்ராக்டிட பழகிறா, எது நல்லது எது கெட்டது பேசுவாங்க. இது அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருந்தது. ஏன்னா வந்தவன் வந்து ஒரு ஒற்றன், ஒரு ஊராக சுற்றுறவன், அவங்ககிட்ட நிறைய விஷயம் தெரியும், தகவல் தெரியும். நம்ம கட்சிக்காரன் நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறனா பொய் சொல்கிறனா தெரியாது, அது செக் பண்ணாங்க. கலைஞர்கிட்டையும் அந்த பண்பு இருந்தது. கலைஞரை வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார்னா, காலைல டீ குடிக்குவாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்கன்னா கூப்பிடுவார். பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு தனியாக பார்ப்பார், ஒரு சிலது 2-3 பேர் சேர்ந்து பார்ப்பார். அந்த செய்தி வெளியில் வராது, தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவர்கிட்ட இருக்க அதிகாரிகள் உண்மையாக இருக்கிறாங்களா, அமைச்சர்கள் உண்மையாக இருக்கிறாங்களா, யாருன்னா பொய் சொல்கிறாங்களா, எந்த அளவுக்கு தவறுகள் நடக்குது, இணையாக நம்ம கட்சியை பற்றி இணையாக பேசிக்கிறாங்க, ஆட்சி எப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் செக் பண்ணுவார். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் வந்து கரெக்ட் அப்படின்றது கிடையாது. அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களை மட்டும் கேட்காம பத்திரிகையாளர்களும் கேட்கறது. ஆட்சியாளர்களை பத்திரிகையாளரை வச்சு செக் பண்ணுவார், பத்திரிகையாளரை காவல்துறையை வச்சு செக் பண்ணுவார், காவல்துறையை வக்கீலுங்க கிட்ட கேட்டு செக் பண்ணுவார், வக்கீலுங்களை கட்சிக்காரங்கிட்ட கேட்டு செக் பண்ணுவார். மாறி செக் பண்ணி தான் அவர் அவ்வளோ வருஷம் அவர் வந்து அந்த ஒரு அரசியல்வாதியாக தன்னை. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா வந்து எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க, பட் ஷி வில் ஹேவ் வெரி செலக்டட் பீப்புள். ஒரு டாப் ஆஃபீஸர்ஸு, அதேமாதிரி டாப் ஜேர்னலிஸ்ட்டு, டாப் அட்வொகேட்ஸு ரொம்ப கம்மி. எப்போனாச்சும் அவங்களுக்கு எதனா சந்தேகம் வருது அப்படின்னும் போது அவங்கள ஒண்டி கூப்பிட்டு கேட்டு என்ன எதுன்னு செக் பண்ணும். இந்த மாதிரிலாம் இருந்தது. எதுக்கு பண்ணாங்க அவங்களாம்? சப்ஜெக்ட் தெரியாமலாம் பண்ணாங்க. இதுக்கு போக பத்திரிகையாளரை சந்திப்பாங்க. ஜெயலலிதா எப்போனாச்சும் சந்திப்பாங்க, பட் சந்திக்காமலே இருந்தது கிடையாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேணும்னு பார்த்தாச்சும் சந்திப்பாங்க. கலைஞர் வந்து பிரச்சனையே கிடையாது. அவரை பற்றி விமர்சனத்தை அவர்கிட்டே கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். ஏடாகூடமான பதில் வரும். பாதி பதில் நீ எல்லாம் ஒரு பத்திரிகையாளனா, ஏன்னா அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பார் அவர் நம்ம ஒரு குறுக்கு கேள்வி கேட்டோம்னா அவர் அதை மடக்கி திருப்பி விடுவார். அதை திருப்பி வந்து கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாத கட்சி ஒன்றும் கிடையாது திமுக. ஓரளவுக்கு ஸ்டாலின் அவர்களும் அது மேயராக இருக்கும்போதுலேருந்து பத்திரிகையாளரை சந்தித்து அந்த இது ப்ராக்டிஸு. சரி, திமுக பொறுத்தவரையிலும் வந்து ஒருத்தர் நின்று கருத்து கேட்குறாங்கன்னா திபுன்னு ஓடுற கூட்டம் கிடையாது. அவங்க நின்று பதில் சொல்லிட்டு போதிய அளவு பதில் சொல்லிட்டு என்ன கேட்டல போய் அங்கே கேளு, நீ உண்மையிலே தொழிலுக்கு உன் கரெக்டாக நியூட்ரலாக நீ நடுநிலையாக பேசுகிறது உண்மைன்னா என்ன கேட்டல பதில் சொல்லிட்டால போய் அங்கே கேளு, அந்த சைடில் போய் கேளுன்னு அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க திமுக காரங்க. அதிமுகவில் என்ன எதுக்குங்க அதை போய் இதை போய் ஏனங்க நீங்கள் தப்பாக கேட்டுக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி கித்தி வளைச்சி கழிச்சு பேசி எதையோ குத்து மதிப்பாக ஒரு பதிலை சொல்லி அட்லீஸ்ட் சமாளிப்பாங்க, ஓட மாட்டாங்க. அவங்களும் ஓடுற ஒரே கூட்டம் எதுனா தாவேகா கூட்டம், பத்திரிகையாளர்கள். அதுவும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கும் பத்திரிகையாளர்களும் 8 பொருத்தம் வச்சிங்கன்னா அவ்வளோதான், அருமையாக போகும், பிரச்சனையே கிடையாது.
தாவேக்கால நிறைய பேர் இணையறத பார்க்க முடியுதுன்னு பேசியிருந்தோம். அதே மாதிரி திமுகவுலயும் செங்கல்பட்டு தொகுதியில இருந்து நிறைய பேர் மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்து போய் இணைஞ்சிருக்காங்க. அந்த இணைவு விழாவில் திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்ப இன்னைக்கும் திமுக தயவுல தான் வந்து தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருக்காரு. திமுகவுல நிறைய பேர் இணையிறது எப்படி பாக்குறீங்க? திமுகவோட தயவுல தான் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? ரெண்டு விஷயங்கள். திமுக தயவில் தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை, ஃபேக்ட் தான் அது. எப்படின்னா திமுக இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களும் சிபிஐ விசிகெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஜெயிச்சு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ ஆன அந்த உழைப்பில் திமுகவோட உழைப்பு பங்களிப்பு இருக்குது, திமுக தொண்டர்களோட வேர்வை இருக்குது, திமுக செலவு பண்ண பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் திமுக செலவு பண்ணுச்சு. இவங்களாவும் எம்எல்ஏ ஆகணும், வெறும் ஏதோ தாங்கட்சி எம்எல்ஏ ஒன்று ஜெயிக்கணும்னு இல்லை. உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசிகாக்கெலாம் வந்து நிறைய இடத்துல ஐயா வன்னியரசுக்கெலாம் போய் நிறைய வாட்டி பிரச்சாரம், அதாவது நிறைய நேரம் செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி நல்லா எழுச்சியாக அந்த பிரச்சாரம், அது வரவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு டீ காஃபிலேருந்து ஆரம்பித்து என்னென்னலாம் செலவு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க யார் கூட இருக்கிறாங்க? தாவேக்கா கூட. தாவேக்கா கூப்பிட்டாலும் எங்கள் கவர்னர் ஆட்சி வந்தால் வந்துட்டு போட்டாங்க. திமுக கூட்டணியிலேருந்து ஜெயிச்சுட்டு நான் உங்கள் மூஞ்சை பார்க்க வேணாம் நாளைக்கு என்னங்க இருக்குது? 5 வருஷம் பதவி இல்லைன்னா நான் கூப்பிட்டா போனால் பதவி கொடுப்பாங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு தான் இவங்களே ஒரு மாதிரி வெக்கப்படுவாங்க. என்னடா இது, நம்ம இவங்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் பதவி கொடுத்துருக்கணுமோன்னு தோணும். இங்கே ஒரு நல்ல அரசியலால் தாங்க நல்ல அரசியலை பண்ண முடியும், மீட்டெடுக்க முடியும். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவுடைய கொள்கையே வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி தான். அதனால் அமைச்சரவையில் பதவி அவங்க தரவே மாட்டாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ தரவே மாட்டாங்கன்னா இந்த மாதிரி பதவி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எம்எல்ஏ ஆகிட்டு ஓடி போயிடுவாங்க, அவ்வளோதான். யதார்த்தத்தை தான் பார்க்கணும். யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துக்குவாங்க, கொடுக்குறவங்க கிட்ட வந்து கொடுக்காதவங்ககிட்ட போய்டும். அப்புறம் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, மாற்றுக் கட்சியில் இருந்தால் திமுக வந்து சேர்றாங்க. இப்போ இதே நீங்கள் போய் ஒரு நல்ல திமுகக்காரை கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களுக்கும் வருவாங்க, இது திமுக தாங்க, திராவிடம் தாங்க எல்லாத்தையும் காப்பாற்ற தூக்கி பிடிக்குங்க, தமிழ்நாட்டில் இப்போ அடுத்தது திமுக தாங்க, அதனால தாங்க வராங்கன்னுலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லேன்னா, போன ரவுண்டில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அதே பதில் தான். தேர்தலில் அந்தந்த கட்சி தோற்று போனதுக்கப்புறம் அந்தந்த கட்சியை விட்டு ஓடி வரவங்க சுயநலவாதிகள். இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்கப்புறம் திமுக ஜெயிக்கணும், அப்போ வியாபாரத்தை பிடிச்சிக்கலான்னு வராங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே போகிறாங்க இல்லைங்களா, இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு நெருக்கத்தில் போகிறது, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே போகிறதெல்லாம் சுயநலத்துக்கு போகிறது. தேர்தலுக்கு முன்னாடி போய் சேர்றதுனா அது வேறு. மக்கள் ஓட்டு போடலை, மக்கள் முடிவு எடுக்கலை, நீங்கள் ஒரு முடிவு எடுத்து போகிறீங்க. அப்போ இவங்களும் சுயநலத்துக்காக தான் போயிருக்காங்க. இல்லை வேறனா பொதுநலன்னு சொல்ல முடியும். சுதந்திர போராட்டத்துக்காக இவங்கெல்லாம் வந்து திருப்பி இன்னொரு சுதந்திர போராட்டம் வரணும், மக்கள்லாம் இன்னும் சுபிக்ஷமாக இருக்கணுன்றதுக்கோசரம் போய் கட்சியில் சேர்றாங்க. இல்லை, அவங்க தரப்புல சொல்கிறது என்னன்னா ஆளும் கட்சி தான் எல்லாரும் போய் சேருவாங்க, ஆனால் இங்கே எதிர்கட்சியாக இருக்கிற எங்களோட வந்திருக்காங்கன்னா எங்களோட கொள்கை பிடிப்பு அங்கே வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம். தாவேக்கால வாய்ப்பு கிடைக்கும், தாவேக்கால வாய்ப்பு கிடைக்கல, இல்லை இருக்கிற கட்சி மோசமாகுது, வாய்ப்பு கிடைக்கல, இல்லை இங்கே வந்தால் அட்லீஸ்ட் மேபி ஃப்யூச்சரில் திருப்பி கான்ட்ராக்ட் கிடைக்கும். இன்றைக்கி அரசியலுன்றது வியாபாரமாகி போச்சு, நம்ம அதை வியாபார ரீதியை தான் நான் பார்ப்பேன், புரியுதுங்களா? 2000-3000 ஓட்டுக்கு குத்தவங்களாம் தோற்று போயிட்டாங்க. தாவேக்கா வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லைனாங்க, அங்கேயே ஒருத்தர் மாட்டி விட்டார், நாங்கள் கொடுக்கல தோற்று போட்டோம், குத்தாரு ஜெயிச்சாருன்னாங்க. இதில் எதை வந்து நீங்கள் சொல்லுவீங்க இது சரி இது சரி அது சரின்னு? எல்லாம் அப்படி தானே இருக்குது. எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் தாவேக்கா சேர்த்துக்குதா இல்லையா? தாவேக்காவோட சொந்த சட்டமன்ற உறுப்பினர் தோற்று போனவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன பதில் சொல்லிச்சு அந்த கட்சி? யாருன்னா ஒருத்தர் மறுப்பு, இல்லை ஒருத்தர் கண்டனம்? தாவேக்கா அப்படிலாம் கிடையாது, ஓட்டுக்கெல்லாம் 2000 ரூபா கொடுக்கல, இவ்வளோ பேர் வச்சுருக்கிறீங்களே கட்சியில். யாருன்னா ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து, இல்லை ஒருத்தர் அவர் தவறாக சொல்லிட்டாரு, அவர் மீது நடவடிக்கை எடுப்போம், அவர் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் யாருன்னா இப்போ சொன்னதுக்கப்புறம் பேசக்கூடாது, அதெல்லாம் முன்னாடியே பண்ணணும். அப்போ தான் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, நடுநிலையாக இருக்கிறீங்கன்னு புரியுது. அதனால் இதுதான் மாற்றம்னாங்கல்ல, இந்த மாற்றத்தையும் மக்கள் பார்ப்பாங்க. இல்லை, இது வரைக்குமே தாவேக்கா வந்து சாதியை உடைச்சிருக்கு, பணத்தை உடைச்சிருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்குமே அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம், அதாவது அந்த நபர் சொல்றாரு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் இன்னும் அந்த சந்தேகம் வந்து அதிகரிக்குதோ அப்படின்னு. தாவேக்கா சாதியை உடைச்சிருக்குங்க, மதத்தை உடைச்சிருக்குங்க, எனக்கு அதில் டவுட்டே கிடையாதுங்க. பணத்தை உடைச்சிருக்குன்றதுல பாதி உண்மை பாதி போய். ராஜ்மோகன் ஜெயிச்சிருக்கிறாருன்னா உண்மை, ராஜ்மோகன் கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, புரியுதுங்களா? அங்கே பல்லவி ஜெயிச்சிருக்காப்புல திருவிகா நகரில், பல்லவி கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. ரமேஷ் ஜெயிச்சிருக்காப்புல ஸ்ரீரங்கத்தில், ரமேஷ் வந்து ஒன்றும் பெரிய கோடீஸ்வர வீட்டு புள்ளெல்லாம் கிடையாது, ரமேஷ் எல்லாம் வந்து ஒரு சாதாரண தம்பி. இதையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு நிறைய பேர் காசு கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடியில் அந்த சைடு திருநெல்வேலி சைடில் காசு கொடுத்துருக்காங்க. தாவேக்கா தரப்பில் குற்றச்சாட்டுகள் வருது. தேர்தல் ஆணையத்திலிருந்து வேலை செய்த அதிகாரிகளை ஒரு சிலர்லாம் எங்கிட்ட பகிர்ந்துருக்காங்க, இல்லை அவங்களும் ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க. அது ரொம்ப கம்மி.
திமுக அதிமுக மாதிரி நிறைய இடத்துல கொடுக்கல, ஆனாலும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து மற்ற மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களாம் கொடுத்துருக்குறாங்க, கொடுக்கல சொல்ல முடியாது. அவங்களாம் வந்து 5 பிக் பேக்கெட் வச்சாங்கன்னா நீங்கள் 2 பிக் பேக்கெட்டு தான். இல்லையா அவன் நிறைய பார்க்குறவங்களாம் வச்சுருவான் என் பிக் பேக்கெட்டு, நான் எப்பயோ பசிக்கு தான் என் காலைல ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி அடிப்பேன், அப்படி வேணால் சொல்லிக்கலாம். பிக் பேக்கெட்டு தான். அப்போ அந்த ஒப்பீட்டு அளவில் அதை விட இது குறைவாக இருக்குது, அதனால இது மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்க அப்படி எடுத்துக்கலாம். ஒப்பீடு அளவில் அவங்க கோடியாக வச்சாங்க, இனிமேல் தான் இவங்க கற்றுக்குன்னு அடிக்கணும், அதனால் 2 வருஷம் கழிச்சு தான் திருடுவாங்க, அப்படியே முட்டு கொடுக்குறவங்க அப்படி எடுத்துக்கலாம். முக்கண்ணே திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா நல்லா பார்த்து சொல்லு, நான் நல்லா பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி குற்றம்னா குற்றம் தான். 3 கண்ணை திறந்து காட்டினா சிவபெருமான்றதுனால மாற்றிக்க முடியாது. இது தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தில் இந்த மாதிரி வசனங்கள் சொல்லி கொடுத்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி நடக்கும்போது நீங்கள் குருகுல வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க. எது ரியல் எது ரீல்ஸ்? ஆனால் அந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி காலகட்டம் வேறு. இதுதான் நடக்குது. எது அது ரொம்ப மோசம், மிகவும் மோசம், கொஞ்சம் மோசம், அப்படி வேணால் வச்சுக்கோங்க. பிரித்து அவை பாட்டியை கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னால் இன்றைக்கி அப்படி தான் பாடணும். பாட்டி வரிசைப்படுத்தி பாடினா மிகவும் மோசமானவரே அப்படின்னு ஒரு கட்சியை பாடுவாங்க. அடுத்து கொஞ்சம் பாதி கொஞ்சம் மோசமானவங்களே அப்படின்னு ஒரு கட்சி பாடும். புதுசாக வந்து மோசத்தை முயற்சி பண்ணும் புதிய கட்சியை அப்படி தான் பாட முடியும். அப்படி தான் இப்போது அரசியல். சார், அண்ணாமலை அவர்கள் இயக்கம் தொடங்கினதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அவர் தொடங்கிய இந்த இயக்கத்தினால ஏற்கனவே திராவிட கட்சிகள்ல இருந்து வாக்குகள் வந்து விஜய்க்கு போனதை பார்க்க முடியுது. இப்போ விஜயுடைய இந்த கட்சி, திராவிட கட்சி, இது எல்லாத்தையோட வாக்கை அண்ணாமலை பிரிப்பாரோ, புதுசாக வந்து அவருக்கு மக்களுடைய ஆதரவு போகுமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, பாஜகல இருந்து விலகிட்டாரு அப்படின்னும் போது மக்களுடைய ஆதரவு பெறுவாரோன்ற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் பாதிப்பு பாரதிய ஜனதா கட்சி, அண்ணாமலை தனி கட்சி. ஃபர்ஸ்ட் பாதிப்பு பாஜக. ஓகே. ஏன்னா பாஜகவுக்கு இருக்கிறதே கொஞ்சோண்டு தான். இந்த கொஞ்சோண்டுலேருந்து கிட்டத்தட்ட பாதி உருவிடுவார் அண்ணாமலை. ஏன்னா பாஜகவில் இருக்கிறவங்க தான் அண்ணாமலையோட ஃபேன்ஸ், அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் அண்ணாமலையோட ஃபேன்ஸ். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி அப்படின்னும் பொழுது மேபி பிஜேபியை விட்டு ஒதுங்கினாலும் இவர் பேசினது, இவரோட குணாதிசயம், இவரோட கருத்துலாம் நல்லா தெரியும். சிறுபான்மையினர்லாம் யாரும் போய் இப்போ இவர் ஓட்டு போட மாட்டாங்க அண்ணாமலைக்கு. கிறிஸ்டின்ஸோ முஸ்லீம்ஸோலாம் வந்து அண்ணாமலை வந்து என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் என்ன மாதிரி ஆனாலும் அப்படின்றது தெரியும். இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் பேசுகிறேன், நான் வந்து புது பாட்டிலில் புதுசாக தண்ணி ஊற்றின்னு வந்துக்கிறேன், என் பேர் இது அப்படின்னா, இட்ஸ் அ ஓல்டு வைன் இன் அ நியூ பாட்டில், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இந்த ஸ்ட்ராட்டஜி கூட புரியாத அளவுக்கு இல்லை மக்கள் இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மக்களை பற்றி பேசி ஒரு சிலதெல்லாம் பார்த்தா சரியா இல்லை. எந்த நேரத்தில் எப்படி வேணால் மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது, அது ஒரு சைடு. பட் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக அவர் பிஜேபியிலேருந்து நிறைய ஓட்டு எடுப்பார், தாவேக்காலேருந்து கொஞ்சம் ஓட்டு எடுப்பார். அதாவது தாவேக்கா வந்து எப்படின்னா மாற்றம்னு போனாங்க இல்லையா, புதுசாக வராரு விஜய்க்குன்னு, அதுலேருந்து ஒரு கணிசமான ஒரு விஷயத்தை வந்து எடுப்பார். அவர் வந்து அண்ணாமலை வந்து அதிமுகலேருந்து ஓட்டு எடுப்பார், அதிமுகலேருந்து ஓட்டு எடுப்பார். லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு இயக்கம் தொடங்கி இருக்கிறதா பார்க்க முடியுது. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு. ரஜினி சார் ஆரம்பிச்சிருந்தா அதை பற்றி பேசலாம். லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஷீ இஸ் நாட் அ பொலிட்டீஷியன். ஒரு இயக்கம் மேபி சேவை செய்யணும்னு கூட ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க பள்ளிக்கூடம்லாம் நடத்துகிறாங்க, மேபி அதுக்கு எதனா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இயக்கம் அப்படின்னும் போது அதை பார்க்கணும். நிறைய இயக்கங்கள் இருக்குது, இயக்கங்கள் கட்சி அல்ல, எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். பட் ரஜினி சார் பண்ணுறாருன்னா அது கதை வேறு. பட் அவருக்கு அந்த மாதிரி இஷ்டங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ணாமலை என்பது அவர் கட்சி தொடங்க, இவங்க ஒரு இயக்கம்ன்றாங்க, அது பார்க்கணும் போக எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலையே சொல்லியிருந்தாரு, என்ன முன்னாடியே வந்து ரஜினிகாந்த் சார் வந்து கூப்பிட்டாரு, நான் போகாம தான் பிஜேபிக்கு வந்தேன். அதை இன்னும் 15 வாட்டி சொல்லுவார், போராடலாம் சொல்லி இருப்பாங்க. ஏன்னா ரஜினி சாரோட அந்த ஃபாலோவர்ஸ் ஓட்டை எடுக்கணும், உரியணும், விஜயகாந்த் அவர்கள் பேசி சொல்லிடணும். இவர் வந்து ஏதோ லெகசி திருட்டுன்பாங்க ஆங்கிலத்தில். ஒருத்தர் பேரை திருப்பி சொல்லி அவர் என்னை கூப்பிட்டாரு நான் போகல, அவர் என்னை கூப்பிட்டாரு நான் போகல. அதான் கூப்பிட்டாரு போகல இல்லை, விட்டு போக வேண்டியதானே, எது ஊரெல்லாம் போய் சொல்லுங்கிறீங்க? ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து விடுவார், அரசியல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரஜினியோட ஒரு சில இவங்கெல்லாம் இருந்தாங்களே நலன் விரும்பிகளோ, அவரோட விசிறிகள், அந்த வாக்குகளை தன் பக்கம் திருப்புறத்துக்கு உண்டான வேலையை இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால அவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ரஜினி அவருக்கு சூழ்நிலை என்ன, அவர் சொல்ல முடியாதுல்ல, நான் கூப்பிடல, என்னோட ஆதரவு அண்ணாமலைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, நானா எதுக்கு போய் சொல்லணும்னு கூட அவர் நினைப்பார். அவரோட பிரச்சனை பாருங்கள். அவர் வந்து ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல கோபுரத்தில் உட்காந்துருக்காரு, பேரை கெடுத்துக்காம கௌரவமாக வாழணுன்ற இடத்துல இருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரஜினி ஆசி பெற்ற வேட்பாளர், ரஜினி ஆசி பெற்ற கட்சி, எவ்வளோ பரப்ப முடியுமோ பரப்புவாங்க. அவருக்கு வந்து இதை வெளிப்படையாக சொல்லவும் முடியும். ஏன்னா இப்போ தான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு.
விஜய் அவர்களுக்கும் எனக்கும் அதனால அவர் வயசு வேறு என் காலம் வேறு அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ தான் அமைதி. இப்போ அடுத்து இவர் ஒருத்தர், அது வேறு ஸ்டைலு. அது வந்து சும்மா இருக்கிறவரை போய் வெறுப்பேற்றி ரஜினி ஃபேன்ஸை தூண்டி விட்டு அப்படி பார்த்தியா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படி அந்த மைண்டு. இது வந்து அவங்களாம் வெறுப்பேற்றுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஆளாளுக்கு சப்போர்ட் பண்ணால் அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை? ஒரு கட்சி 2 கட்சியாக இருக்குது இன்றைக்கி. அவர் ஏன் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் சங்கி ஆகிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரால் பண்ணி அவங்க வீட்டில் இருந்தவங்களாம் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் எப்போ நான் வரலப்பா ஆட்டத்துக்கே வரல, யாருன்னா அரசு விழா கூப்பிட்டிங்கன்னா நான் வரேன், இல்லைன்னா இல்லை, என் வேலையை பார்த்துட்டு நான் படம் ஜெயிலரு அது இதுன்னு ஏதோ போயிட்டுருக்குறாரு. ரஜினி அவர்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா அவர் அந்த பாபா படத்தில் வர மாதிரி தான் கட்சியில் வந்து எப்போ நான் உங்கள் பக்கம் வரல, நான் சாமியார் மடம் கோயில் ராமா கிருஷ்ணா இமாயமலம் அப்படி நான் போகிறேன்ற மாதிரி போயின்னு இருக்காரு. ஆனால் இவர்களெல்லாம் ஆதாயத்துக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து புராண்டி வைப்பாங்க, இல்லை கூப்பிடுவாங்க, வரலைன்னா திட்டுவாங்க, இல்லைனா அவர் மேலே எதுனா வந்து நீ வரல பார்த்தியா இவர் பார்த்தியா அப்படின்னு தான் பேசுவாங்க. காய்ச்ச மரம் கல்லடி படும் தானே ரஜினி சாரோட நிலமா தான். நிறைவாக வரும் 11ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துக்க இருக்கிறாரு. இப்போ இந்த சந்திப்பின் போது காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களை சந்திக்கவோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கவோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் கண்டிப்பாக சந்திக்கணும். ஏன்னா வந்து நிதி ஆயோகா நிதித்துறையெல்லாம் அடிக்கடி போய் பார்த்தா தான் பணம் வந்து கொஞ்சம் வேகமாக வரும். ஒரு முதலமைச்சரே வந்து ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு கூட ஆட்களோடு வராரு, இதெல்லாம் பெண்டிங் இருக்குது பாருங்கள் அப்படின்னு பேசும்போது, தரவுகளோடு பேசும்போது கண்டிப்பாக வந்து மறுக்க முடியாது. அடிக்கடி ஒரு எதிர்கட்சி அப்படின்றதெல்லாம் தாண்டி திமுக அளவுக்கு அவங்க ஒன்றும் எதிர்கட்சி இல்லை, ஆனால் இன்றைக்கி காங்கிரஸை சேர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி போய் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துங்க யதார்த்தத்தை பேசணும். அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லா மாநிலமும் ஒன்று தான், 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசங்களும் ஒன்று தான் அப்படின்னு பிஜேபி சொல்லும். ஆனால் அதில் யதார்த்தம் இருக்கா, அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குன்றத கேள்வி. நீங்கள் உத்தரப்பிரதேசையும் பீகாரையும் குஜராத்தையும் பார்க்குற மாதிரி தூக்கத்தில் கூட தமிழ்நாடை பார்க்க மாட்டீங்கன்றதை நான் புதுசாக சொல்ல. நம்ம ஐயா அறிஞர் அண்ணா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கார். அவர் ஒரு தீர்க்கதரிசி, தொலைநோக்கு பார்வை ஜாஸ்தி ஐயாவுக்கு. அந்த சொன்ன உண்மை இன்றைக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த உண்மையை மனசில் ஏற்றுக்கிட்டு விஜய் அவர்கள் அடிக்கடி போய் டெல்லி போய் அங்கே இருக்கிறவங்கள சந்திக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா டெல்லியோட எவ்வளோ கமுக்கமாக இருக்கார், அடங்கி போகிறாரு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த விமர்சனம் வரதான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து பிஜேபியை எதிர்த்து பேசுகிறதுலாம் கிடையாது. பிஜேபி எதிர்த்து நீங்கள் ஒன்றும் பெரிய போராட்டமோ இல்லை பெரிய அரசியல் பண்ண போது கிடையாது. அட்லீஸ்ட் அடிக்கடி போய் கொஞ்சம் பணத்தையாச்சும் வாங்கிடுவாங்க. எப்படி ராகுல் காந்தியோட இணக்கமாக இருக்கீங்க அதே மாதிரி இங்கேயும் இணக்கமாக இருங்க. எல்லாரையும் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க, நீங்களும் யார் கூப்பிட்டாலும் போங்க, பணமாச்சு வரும், மாநிலத்துக்கு நல்ல திட்டங்கள் வரும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லது நடக்கும். இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வந்து அந்த கூட்டத்துக்கு போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த கூட்டணிக்கு எதுவும் பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை திமுக தனியாக இருந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்திய கூட்டணிக்கு இதை விட பெரிய பாதிப்பெல்லாம் வரல. அது வந்து சுக்குநூறாக போய் உடஞ்சி போய் தான் கிடக்குது. பேர் நல்லா இருக்குன்றதுனால அந்த பேரை வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம தாய்நாடு பேர் இல்லையா, அந்த பேர் நல்லா இருக்கிறத வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜி எதிர்த்து வந்து இன்றைக்கி அவ்வளோ ஒரு மோசமான ஒரு அரசியல் நடக்குது. பிஜேபி வந்து கடிச்சு கொதறுது திரிணாமுல் காங்கிரஸை. ஜெயிச்ச எம்பி மாறுறாங்க, ஜெயிச்ச எம்எல்ஏ மாறுறாங்க, ஆட்சி போச்சுன்னா அப்படி அப்படியே விட்டுட்டு ஓடுறாங்க. மேயர் வந்து பதவியை ரத்து பண்ணுறாங்க. அங்கே கொல்கட்டா மேயர் கேட்டால் நான் மம்தா பானர்ஜியோட ஒப்புதலோடு தான் பண்ணேன், என்னால் வந்து நடத்த முடியல, யார் எந்த கட்சியில் இருக்காங்கன்னு தெரியல, என் கட்சிக்காரன் இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு காலில் இருப்பானு தெரில, ஆள் அவங்க கூப்பிடுறாங்களோ இவங்களா போகிறாங்களோ, ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்குது. இதான் பிரச்சனை. அங்கே வெஸ்ட் பெங்கால் பூரா இதான் நடக்குது திரிணாமுல் காங்கிரஸ். இதை பற்றி பேசுகிறதுக்கு கூட இந்தியா கூட்டணியில் யாருமே இல்லையே. காங்கிரஸ் கட்சி நீங்கள் ஒன்றும் பேசி ஒன்றும் பயங்கரமாக பேச வேணாம், ஒரு குரல் கொடுக்கலாம்ல. அந்த அம்மாக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, பட் இது ஜனநாயகப்படி சரியா? சரி நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்களே தமிழ்நாட்டில் அதானே பண்ணிக்கிறீங்க, தாவேக கூட சேர்ந்து நீங்களே அதிமுக என்ன பண்ணிக்கிறீங்க, உடைக்கிறீங்கல்ல. நீங்கள் அந்த வேலை தானே பண்ணி, நீங்கள் எப்படி குரல் கொடுக்க முடியும், நீங்கள் எப்படி நியாயம் பேச முடியும்? எல்லாரும் அதான். இப்போ நான் இதை சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க என்ன கேட்பாங்க, மம்தா பானர்ஜி பிஜேபியிலேருந்து எவ்வளோ பேர் எடுத்துன்னு வந்தாங்க தெரியுமா கோட்டீஸ்வரனுக்குன்னு கேட்பாங்க. கரெக்டு தான் சாமி, அன்றைக்கும் அது கேவலம் தான், தப்பு தான், இன்றைக்கும் அதே கேவலம் அதே தப்பு தான். ஆனால் இதை இயல்பு இதெல்லாம் சகஜம் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. யாருனா ஒருத்தர் சொல்லணும்ல மக்களுக்கு, இதெல்லாம் கேவலம், இதெல்லாம் அசிங்கம், இது அரசியலுக்கு அழகில்லை, இது கண்ணிய குறைவான அரசியல் யாருனா ஒருத்தர் சொல்லணும்ல, அந்த ஒருத்தராக ஒரு சில பத்திரிகையாளர்கள் இருக்கணுன்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் பேசிட்டோம், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.